மரங்களின் மாநாடு. மரத்திற்காக பேசுவோம், மரங்களோட பேசுவோம். மரம் மண்ணின் வரம், அதை காப்பதே மக்களின் அறம். அண்ணன் சீமான் அவர்கள் மரங்களுக்கு மாநாடு நடத்த போகிறேன்னு அறிவித்தார். அறிவித்த உடனே இங்கே பல பேர் என்னடா இது, சீமான் அவர்கள் மரத்துக்கு மாநாடு நடத்துகிறாரு, அங்கே ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்தினாரு, இப்போ என்னன்னா திடீர்னு மரங்களுக்கு மாநாடுன்றாரு, நாளைக்கு தண்ணியோட பேச போகிறேன்னு பேசுகிறாரு, தண்ணீர் மாநாடுன்னு பேர் வைக்கிறாரு. என்னடா இது அப்படின்னு பல பேர் சமூக வலைதளத்தில் விமர்சிக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. என்கிட்ட கூட ஒருத்தர், என்னங்க உங்கள் தலைவர் மரங்களுக்கு மாநாடு நடத்துகிறாரு அப்படின்னு கேட்டார். நான் அதற்கு பதில் சொன்னேன், சரிங்க கொஞ்சம் அதிகமாக வெயில் இருக்குது, நான் மர நிழலில் போய் நான் உக்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை தேடி தான் அவர் போயிருந்தார். இப்படி தான் இருக்குங்க. குறிப்பாங்க தமிழ்நாட்டு அரசியலில் மாநாடுனா என்னங்க, இப்போ விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினார், கட்சி தொடங்கினோடனே மாநாடு அறிவித்தார், முதல் மாநாடு. ஏன் அந்த முதல் மாநாடு அறிவிக்கிறாரு பார்க்குறீங்களா? என்னுடைய ரசிகர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, என்னுடைய கட்சி தொண்டர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, என்னுடைய வலிமையை நான் காட்டுற பாருங்க. விஜய்னா நீங்கள் சாதாரண ஆள் நினச்சின்னு இருக்கீங்க, ஆனால் என்னுடைய வலிமையை பாருங்கன்னு சொல்லிட்டு விக்கிரவாண்டியில் சாலையில் மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டு மூலமாக எனக்கு இவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க, நானும் வரேன் இந்த அரசியல் களத்துக்குன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் தன்னுடைய வலிமையை வெளிப்படுத்தியிருந்தார். அதே போல் இந்த திமுக, இந்த அதிமுக, இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சுருக்காங்க, பல கட்சி வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்கும் போது மாநாடு நடத்துவாங்க. என்னடா தேர்தல் வந்தாலே மாநாடு தேதியாக அறிவிக்கிறீங்க, என்னடா அவங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டால், பின்ன என்னங்க தேர்தல் வந்துடுச்சு, போன முறை நாங்கள் 4 சீட்டு வாங்கினோம், 3 சீட்டு வாங்கினோம், இந்த முறை மாநாடு நடத்தி எங்களுடைய வலிமையை நாங்கள் காட்ட பார்க்குறோம், எங்களுடைய வலிமையை நாங்கள் காட்டுவோங்க, எங்களுடைய வலிமையை காட்டி நாங்கள் திமுக கிட்ட கூடுதலாக ஒரு 2 சீட்டு வாங்கி பெறுவோங்க, இல்லை நாங்கள் அதிமுக கிட்ட கூடுதலாக ஒரு 4 சீட்டு வாங்கி பெறுவோங்கன்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகள் பல பேர் தேர்தல் நெருங்கும் போது மாநாடு நடத்தி சீட்டுக்காக நோட்டுக்காக பேரம் பேசுவாங்க. இப்படி தாங்க நாம் ஒரு சில மாநாட்டுகளெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் சீமான் அவர்கள் மரத்தோட பேசுகிறேன்றாரு, ஆடு மாடுகளோட பேசுகிறாரு, தண்ணீரோட பேசுகிறாரு அப்படின்னு பல பேர் கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாங்க மரத்தை நம்ம நேசிச்சாதான், இப்போ பாருங்கள், நாம் இல்லைன்னா மரம் இருக்கும், மரம் வாழும், ஆனால் மரம் இல்லைன்னா நாம் உயிர் வாழ முடியாது. இதுதான் உண்மை. அப்போ மரத்தின் மேலே அதிகமான அன்பு கொண்டு இந்த மரத்தை பேணி காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி வேலை பார்க்குதுங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இப்போ ஒரு மலையை நம்ம பார்க்குறோம், நாம் தமிழர் கட்சி உறவுகள் நாம் பார்க்கும்போது சீமான் பல மேடையில் பேசியிருக்காரு, மலையா அது நம்ம மண்ணின் வரம், அது ஆகச்சிறந்த ஒரு கொடை, அந்த மலையை நம்ம பாதுகாக்கணும், அடுத்த தலைமுறை பிள்ளைகளிடம் அதை ஒப்படைக்கணும்னு நாம் நினைப்போம். ஆனால் இந்த திராவிட கட்சிக்காரங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, மலையா கல் குவாரி வேற லெவல் பண்ணலாம், நிறையா பணம் சம்பாதிக்கலாம், அந்த மலையா அந்த மலையை உடைச்சி கல்லை தூளாக ஆக்கு, அதை ஏற்றுமதி பண்ணு, அதை விற்பனை பண்ணு, மலை இருந்த இடமே தெரியாமல் அழி. இது யாருடைய கொள்கை? திராவிடர்களுடைய கொள்கை. நாம் மரத்தை பார்க்கும்போது மரமா அது மண்ணின் வரம், அதை பாதுகாப்பது மனிதனுடைய அறம், அந்த மரத்தை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நாம் நினைப்போம். ஆனால் இந்த திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் மரமா அந்த மரத்தை வெட்டி துட்டாக்கிடணும், அதன் மூலமாக நம்ம சம்பாரிச்சிடணும் அப்படின்னு யார் நினைப்பா? இந்த திராவிட கட்சிகள் நினைப்பாங்க. இப்போ அவர்களுக்கெல்லாம் ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. என்னங்க சீமான் மரத்தோட பேச போகிறோன்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழலை பற்றி, மரத்தை பற்றி, ஆடு மாடுகள் பற்றி, தண்ணீரின் அவசியத்தை பற்றி எல்லாம் பேசுகிறாரு. நாம் இதெல்லாம் வச்சு தானே நாம் பிழப்பு நடத்திட்டு இருந்தோம், நம்ம பிழப்புக்கு சீமான் வேட்டு வச்சுருவாருன்னு சொல்லிட்டு பல பேர் புலம்பிட்டு இருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சி இப்படியாப்பட்ட போராட்டங்களை முன்னெடுப்பது தான் சரியானது. உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, பூடான்னு ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டில் சட்டங்க, இந்த நாட்டு நிலைப்பரப்புல 60% காடுகள் தான் இருக்கணும்,
சட்டம் அதை மீறி எதுவும் பண்ணக்கூடாது, காடுகளை உருவாக்கணும், காடுகளை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அந்த நாடு செயல்படுதுங்க. வருஷத்துல ஒரு நாள் மர நாள், அந்த நாள்ல ஒவ்வொரு குடிமகனும் மரங்களை நடணும், அதை ஒரு திருவிழா போல கொண்டாடணும்னு சொல்லிட்டு மரத்தின் மீது பற்று கொண்டு அதனுடைய அவசியத்தை புரிந்து கொண்டு பல நாடுகள் இங்க செயல்படுதுங்க. ஏன் நம்முடைய பக்கத்து மாநிலம் கேரளா, அந்த கேரளால பாருங்க, மரத்தை வெட்டுறதுக்கு பல தடைகள் இருக்கு, மரத்தை எளிமையெல்லாம் அங்கே வெட்ட முடியாது. இயற்கையை பாதுகாக்கணும், காடுகளை பாதுகாக்கணும், மரங்களை பாதுகாக்கணும் என்ற அடிப்படையில் அந்த அரசு கவனமாக வேலை பார்ப்பாங்க. இதன் மத்தியில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் இந்த மரங்களை பாதுகாக்கணும், அதற்கு ஒரு மாநாடு நடத்தணும், மரத்தோட பேசுவோம், மரத்தில் நமக்கு பல நன்மைகள் இருக்குங்க, மரம் இல்லைன்னா நம்ம வாழவே முடியாதுங்க, மரம் வந்து பல்வேறு வடிவங்களில் நமக்கு உதவிகரமாக நிற்குதுங்க, அந்த மரத்தை பாதுகாப்பது நம்முடைய கடமை என்ற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக இந்த மாநாடு வந்து நடைபெற இருக்கு. உண்மையாகவே இந்த மாநாடு என்பது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு மாநாடுன்னு நம்ம சொல்லலாம். இப்படி ஒரு முக்கியமான செய்திகளை எடுத்து நாம் தமிழர் கட்சி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது, உண்மையாகவே மக்கள் பல பேர் நாம் தமிழர் கட்சியின் அரசியலை விரும்புகிறாங்க. ஓட்டுக்கான அரசியலை மட்டுமே நாம் தமிழர் கட்சி செய்கிறதில்லை, இது மக்களால் பாராட்டப்படுது. நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்குமான அரசியல், இயற்கைக்கான ஒரு அரசியலை செய்துங்க. இப்படி ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் இல்லை, இந்திய வரலாற்றில் எந்த ஒரு கட்சியும் காட்ட முடியல. ஏதாச்சும் ஒரு கட்சியை காட்டுங்களா? அதனால தான் அவங்க நம்மளை கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. சீமான் இது போலலாம் மாநாடு நடத்துறாருன்னு கிண்டல் அடிக்கிறாங்க. அவங்க கிண்டல் அடிக்கட்டும், அவர்களுக்கு சேர்த்து பேச வேண்டியது தான் நம்முடைய கடமையாக இருக்குது. முக்கியமாக இந்த மாநாடு நிச்சயமாக வெற்றி பெறும். அதே போல் இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய உறவுகளுக்கு நாம் தமிழர் கட்சி தலைமையிலிருந்து ஒரு அறிவிப்பு செய்தி ஒரு அறிவுறுத்தியிருக்காங்க. அதாவது இந்த பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் அந்த மாநாட்டு திடலில் வந்து பயன்படுத்த வேண்டாம்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. முக்கியமாக அந்த இடத்துல வந்து குப்பைகளை போடுறதோ நெகிழி பைகளை வீசுறதோ இது போல் எந்த ஒரு செயல்களையும் நாம் தமிழர் கட்சி உறவுகள் ஈடுபடக்கூடாது. இப்போ நமக்கெல்லாம் ஒரு வழி இருந்தா இப்ப நாம வந்து நாமளே பேசிடுவோம், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதனால நான் இவ்வளவு காயப்படுறேன்னு சொல்லிட்டு நாமளே பேசிடுவோம். ஆனா மரங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த இயற்கை வளங்கள் அழிக்கப்படும் போது இந்த மரங்களால பேச முடியல. ஆனா இந்த மரத்திற்காக பேசுவேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு அரசியல்ல அண்ணன் சீமான் அவர்கள் தான் பேசுவதற்கு தயாரா இருக்காரு. நிச்சயமா இந்த மாநாடு வந்து வெற்றி அடையும். இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.